எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை. நமக்கு பின்னாடி தெரியக்கூடியதான் மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலை அடிவாரத்தில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சொர்க்கம், நான் உருவாக்கின ஒரு சொர்க்கத்து, அதாவது எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இடம் தான் என்னோடய மாந்தோட்டம். ஸோ அங்கே இப்போ சீசன் டைம். ஸோ நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது, மாம்பழங்களில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த மேலே தெரியக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு குன்று, அதாவது அடிவாரத்துலேருந்து, இது ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியில் தான் இருக்குது. எங்கே இருக்குங்கன்னா, வத்திராயிருப்புக்கு பக்கத்தில் மகாராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அழகான கிராமம். இந்த இடத்துல தான் வந்து மேக்ஸிமம் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த ஊர் தான். இந்த இடம் தான், இங்கே தான் இருக்குது அந்த இடம். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குது, அப்புறம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது, மாமரம் இப்போ சீசனுங்கிறதுனால தான் இந்த காணொலியை போடுறேன். என்னென்ன மாமரங்கள் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ இணைந்திருங்கள். நமக்கு அங்கே தெரியக்கூடிய தாங்க ரோடு. அந்த ரோட்லேருந்து இந்த பாதை வழியாக முன்னாடி ஒத்தடி பாதை, பட் ஆனால் இப்போ டிராக்டர் போகிற அளவுக்கு நமக்கு பாதை வசதிகள்லாம் இருக்குது. இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன நீரோடையை கடந்து போனோம் அப்படின்னா போயிடலாம். இது வந்து எப்போயுமே இந்த இடத்துல தண்ணியெலாம் இருக்காது. அந்த மேலே தெரியக்கூடிய அந்த மலையிலேருந்து வர்றதா ஒரு கம்மாய் இருக்குது. அந்த கம்மாய் வழியாக வந்ததுன்னா இந்த இடத்துல நமக்கு தண்ணி வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு சில காலங்களில் வெள்ளங்களும் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த முள்ளு மரம் தெரிகிற வரைக்கும் வந்து வெள்ளம் வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்து நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கால் தடங்கள் உங்களுக்கு நிறைய தெரியுதா? கொக்கு, நாரை, பறவை இனங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அதுபோக ஆடு மாடுகளும் இங்கே வந்து போகுங்க. நிறைய பாம்பு இனங்களும் இங்கே இருக்குங்க. பாம்பு, அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மான்கள் நிறையா உழவ ஆரம்பிச்சிருக்கு. கரடி இருக்குது. இந்த தண்ணி மலையிலேருந்து வர்றதுனால மேலேருந்து மலைப்பாம்புகளையும் வந்து அடிச்சிட்டு வந்துடும். ஸோ அப்படி வர்ற அந்த பாம்புகள் அப்படியே இது வழியாக ஏறி மேலே அந்த குன்றுக்கு வந்துடுங்க. மலைப்பாம்புகளும் இங்கே இருக்குது, உடும்புகள் இருக்குது, நரிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை இன்வைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் கோவில். இந்த கோவில் வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்குங்க. சீசன் டைமில் வந்து நம்ம இந்த 7th சிவராத்திரிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த டைம் வந்து இங்கே வந்து நிறையா பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து மாங்காய் பிடுங்குறப்ப சரி இங்கே வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணிட்டு போவோம். ஸோ இது வந்து நாகம்மான்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் ஒரு பெண் தெய்வம் இருக்குங்க. இது அகழாய்வின் போது எடுக்கப்பட்டது. இதை அப்படியே வச்சு சாமியாக வந்து கும்பிட்றாங்க. ஸோ இதை கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. ஒரு 400 மீட்டர் நடந்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். பாதைகள் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். சின்ன வயசில் இதில் தான் ஓடி வருவோம். பட் இப்போ பைக்லேயே போயிடுவேன். பட் ஆனால் பைக் ஓட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இதில் இந்த பாதையில் தான் ஏறி போகணும். இந்த இவர் காணோன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டார் என்னை தேடி. ஜாக்கி, என் தம்பி மாதிரி. வாடா வா போவா. ஸோ இப்போ கரெக்டாக 4 மணிங்க. ஒரு 5 o'clock அபவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடமே வந்து ரொம்ப கிளைமேட் சேஞ்சு நல்லாயிருக்கும். மன அமைதிக்கான ஒரு இடம் சொல்லலாம். இந்த ஒரு வியூ எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூங்க. சரிதா? மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இந்த மலைக்கு அந்த பக்கம் தான் வந்து நமக்கு சதுரகிரி கோவிலும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய புல்லுலாம் பார்த்திங்க அப்படின்னா லெமன் கிராஸ் டைப்புங்க. நிறைய மூலிகைகளும் இருக்குங்க. பார்த்திங்களா, லெமன் கிராஸு ஆள் உயரத்துக்கு வந்து இந்த புல் வந்து வளரும். ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப படர்ந்து இருந்தது புல்லெல்லாம். இப்போ தான் வந்து ஆட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் வந்து தீ வச்சு இது பண்ணி அகைன் வந்து மலைக்கு வந்து நல்லா வளர்ந்து வருதுங்க. ஸோ இந்த ஆள் உயர புல்லுக்குள்ளே மான் பார்த்துருக்கேன், கரடி பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டால் நம்ம தோட்டம் வந்துடுங்க. அங்கே தெரியக்கூடிய அந்த சின்ன மலை தான் வந்து மாவுத்தூன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் பார்த்தா தெரியும். ராஜபாளையம் அந்த ஏரியாலாம் தெரியும். அப்போ பார்த்தாலும் தேடி வந்துடுவார். ரொம்ப பாசக்காரன்.
ஜாக்கி திரும்பி பார்க்குறாரா? நம்ம போயிட்டா திரும்பி வந்துடுவார். இப்போ தான் ஓரளவுக்கு டிராக்டர் போகிற அளவுக்கு பாதை இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு புல்லாக படர்ந்துருக்கும். இப்போ ஓரளவுக்கு நமக்கு பாதை விரிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து காமிக்கிறேன். ஸோ அங்கே தெரியக்கூடியது எங்கள் ஊர் அட்டமில்லு. அண்ட் தென் அதுக்கு பின்னாடி எங்கள் ஊர் இருக்குது மகாராஜபுரம். இந்த பக்கம் வந்து தம்பிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தெரியக்கூடியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஏரியா. அப்படியே வந்திங்கன்னா இந்த பக்கம் கூமாப்பட்டி, தானிப்பாறை, இது வந்து சதுரகிரி மலைங்க. ஸோ நம்ம தோட்டத்துக்கு நியர்பை வந்தாச்சுங்க. ரெண்டு பக்கமே நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன். ஆனால் பாம்பு இருக்கும், பார்த்து நடக்கணும். அது நம்ம ஒன்றும் செய்யாது, நம்ம தான் தவறுதலாக மிதிச்சிட்டா அசம்பாவிதங்கள் நடக்கும். எப்போயுமே இங்கே வந்துட்டேன் அப்படின்னா பாட்டு போட்டுகிட்டே தான் நடப்பேன். ஏன் அப்படின்னா அதுவும் ஒரு ஜீவராசி தானே. ஸோ இங்கே நிறையா வகையான மூலிகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மூலிகை தான் இது. அப்புறம் குன்னிமுத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இயற்கையான ஒரு வேலி தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து இந்த பென்சிங்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வேலி வந்து இயற்கையான ஒரு வேலி. அங்கங்கே அந்த மாதிரி முள் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குன்னிமுத்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு முத்து தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம தோட்டத்தில் இருக்குது, அங்கே காமிக்கிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த சீரடிக்காமல் இருக்கிறதுக்காக கட்டுவாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தோட்டம் வந்துருச்சு. தோட்டத்தை லீஸுக்கு விட்டதுனால சாவி அவங்க கையில் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஜாக்கி உருவாக்கின அந்த பாதை வழியாக தான் போக போகிறோங்க. ஸோ இதுதான் நம்ம தோட்டம். இந்த பாதை வழியாக தான் போக போகிறோம். இங்கே முள்வேலி தான் போட்டிருப்போம் நம்ம. ஸோ தெரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பனாசா. இங்கேருந்து போயிடலாங்க. ஒரு வழியாக தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தோட்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து முதல்ல ஒரு பொட்டக்காடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இது வாங்கி ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி உருவாக்குனார். சின்ன சின்ன செடிகளாக வச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வந்து அதாவது எனக்கு இந்த மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொண்டு வந்தது தான் எங்கள் அப்பா தான். சின்ன வயசு எனக்கு அப்போ வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக இது ஏஜ் தெரியல. பட் ஆனால் அப்போது இது வந்து வெறும் பொட்டக்காடு தான். ஸோ அங்கங்கே தூரமாக தள்ளி வந்து மரத்தை வச்சுட்டு ஒரு குடத்துல நான், என் தம்பிங்க, எங்கள் அப்பா எல்லாருமே வந்து மாறி மாறி தண்ணியை ஊற்றி வந்து இந்த மரங்களை வந்து உருவாக்கணும். ரொம்ப பெரிய தோட்டமாக வந்து இப்போ உருவாயிருச்சு. ஸோ அதனால தான் என்னமோ தெரில, இங்கே வந்தால் எனக்கு வந்து நிச்சயமான முறையில் ஒரு மன அமைதி இருக்குங்க. வெளியில் போய் வேலை பார்த்து இது பண்ணுறதை காட்டிலும் இங்கே வந்தோம்னா கண்டிப்பான முறையில் ஒரு மன அமைதி வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்படி உருவாகினது தான் இந்த தோட்டம். அண்ட் தென் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நம்ம தோட்டத்தில் மொத்தம் ஒரு எல்லா மரங்களையும் சேர்த்து ஒரு 200 மரங்கள் இருக்கும். மாமரங்கள், அப்புறம் பலா மரங்கள், நெல்லிக்காய், எல்லா டைப் மரங்களும் வந்து இது பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக கூட அத்தி மரங்கள் வாங்கி வச்சேன். மரம் வளர்க்குறதுல ஒரு 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 ஆசைன்னே வச்சுக்கலாம். ஒரு ஆசைங்கிறதுல ஒரு போதை அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்லாமை. கல்லாமை வந்து இது கிளிமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம தோட்டத்தில். இது வந்து நிறையா உதிர்ந்துருச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பூ வந்து ஒதுங்கினதுக்கப்புறம் வடு வந்துடும். வடு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி விடலை அப்படின்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். கீழே நிறையா உதிர்ந்துருக்கு பாருங்களேன். இதே மாதிரி எல்லா மரத்துலேயும் உதிர்ந்துருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து கல்லாமை, கிளிமூக்கு. இது வந்து இந்த என்ன சொல்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு மாங்காய் தான் இந்த மாங்காய். ஊறுகாய்க்கு நல்ல ஒரு சுவையான ஒரு மாங்காய் இந்த கல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளிமூக்கு மாங்காங்க. ஸோ நம்மகிட்ட இந்த கிளிமூக்கு மாங்காய் ஒரு 30 வெரைட்டி, அதாவது 30 கன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் கிளிமூக்கு மாங்காய் ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மரத்தில் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த தாரில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி வந்து கிளிமூக்கு மாங்காய். இந்த மறுமலர்ச்சி படத்தில் தேவயானியும் மம்புட்டியும் திருடிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாங்காய் தான் இந்த மாங்காய். ஸோ இதெல்லாம் வந்து சாரக்காயின்னு சொல்லுவாங்க.
கருப்பு கருப்பாக தெரியுதுல, இதெல்லாம் இப்படி இருந்ததுன்னா நமக்கு விலை போகாதுங்க. இதுதான் வந்து கிளிமூக்கு மாங்காய். ஓரளவுக்கு இந்த மரத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகணும். நிறையா உதிர்ந்து இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து தண்ணி நம்ம கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்பர் 1 வெரைட்டி. ரொம்ப சரியான புளிப்பாக இருக்குங்க. தெரியுதா? இந்த மரங்களை பொறுத்த வரைக்கும் பூக்கள் எவ்வளோ வருதுன்னு தெரியலை, வடு ஒதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு காயோட அந்த எண்ணிக்கையை வந்து நிர்ணயிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து முயல்கள் அப்புறம் உடும்பு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட வீடுன்னு தான் சொல்லலாம். இந்த சைடில் தான் நிறையா முயல்கள் உடும்புகள்லாம் இருக்குது. இதை வந்து குழி மரம்னு சொல்லுவோம். இந்த குழி வந்து அந்த மழை பெஞ்சு ஆர்டிஃபிஷியலாக அதை இயற்கையாகவே உருவாகின ஒரு நேச்சுரலாக வந்த ஒரு மரம், குழி மரம் இது. ஆனால் இந்த மரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நரிப்பழம்னு சொல்லுவாங்க. இதில் இல்லை, சீசனுக்கு மட்டும்தான் வரும். அது நரிப்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்விழந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மரம் காயெல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்களேன். இதில் இருக்குது. இதுவும் சீசனுக்கு தான் வருங்க. ஸோ இதெல்லாம் வந்து முயலோட வீடோட வாசல் தான். இது உள்ளே போனோம்னா இருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து விலை கூடின ஒரு மாங்காய் வெரைட்டி. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான், 2 காய் தான் இந்த மரத்தில் இருக்குது. இந்த மரத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து காயே வருது. பட் ஆனால் ஒரு காய் வந்து 1.5 கிலோ இருக்குங்க. அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. தெரியுதா? பனாசான்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 காய் இருந்தது. மலைக்கு ஒடிஞ்சு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பனாசா இது வந்து 2வது வெரைட்டி. விலை கூடுன ஒரு டைப்புங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இனிப்பாக இருக்கும். இதுதான் வந்து மாமர வகையிலே வந்து இந்த பங்கனப்பள்ளி சொல்லுவாங்களே, அந்த வெரைட்டி. இது 2வது வெரைட்டி. இதுவே நம்ம தோட்டத்தில் அதிகமான மரங்கள் இருக்குது, அதிலையும் காமிக்கிறேன். ஸோ அது அங்கே தெரிகிறது வந்து சப்போட்டா இல்லை சப்பட்டை, அதாவது 3வது வெரைட்டி. இதுவும் வந்து பனாசா தாங்க. இதுவும் வந்து கம்மியாக தான் இந்த மரத்தில் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு. ஆனால் ஒரு 2ஓ 5ஓ தான் இருந்தது. போன வாரம் நமக்கு நல்லா காற்றடிச்சதில் பழங்கள் வந்து நிறையா தான் கீழே கிடக்குது பாருங்களேன். காற்றுக்கு வந்து அப்படியே உதிர்ந்து கிடக்குது. இதெல்லாம் மரத்துலேயே பழுத்த ஒரு நல்ல பழம் நிறையா இருக்குது. சப்பட்டைன்னு சொல்லுவாங்க இதை. தெரியுதா? இதுவுமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பனாசாக்கு அடுத்த விலையை பொறுத்த வரைக்கும் பனாசாக்கு அடுத்த ஒரு வெரைட்டி. இது 3வது வெரைட்டி நம்ம தோட்டத்தில். சப்பட்டைன்னு சொல்லுவாங்க. தெரியுதா? இதுவுமே நல்ல தான். ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி தான் பாய்ச்சிட்ருக்கோம். அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன குழாய்களை வச்சு வால்வு இதில் வந்து திருப்பி விட நம்ம தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். பாருங்களேன், இப்படிலாம் வந்துருச்சுன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப நட்டம்தான். இது காற்றுக்கு வந்து மேலேருந்து கீழே விழுந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ காய் விழுந்து பாருங்களேன். நம்ம மரத்துலேயே பழுத்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. சப்பட்டை அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுவுமே ஒரு காய் வந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரை வருங்க. என்ன நமக்கு அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காய்களெல்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டு போயிடும். இந்த ஹைட்லாம் வந்து அதுக்கு வந்து ஹைட்டே கிடையாது. இவ்வளோ தூரம் இருந்தாலும் அடித்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க. தெரியுதா? இவ்வளோ ஹைட்டாக இருந்தாலுமே சாப்பிட்ருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரம் வரைக்கும் இந்த பன்னி வந்து தவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், செம்மையான ஒரு பழம் இருக்குது, மரத்துலேயே பழுத்தது. அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. அங்கே ஒரு பழம் இருக்குது. ஆனால் அது இந்த மரத்தில் நிறையா பழம் பழுத்து கீழே விழுந்துருக்கு. தெரியுதா? பாருங்களேன், பாதி அணில்களுக்கு இரையாயிருச்சு. அவங்களுக்கு போக தான் நமக்கு மிச்சம். சப்போட்டா வெரைட்டியில் நமக்கு ஒரு சூப்பரான பழம் கிடச்சிருக்குங்க. ஸோ சப்போட்டையில் நமக்கு மரத்திலே பழுத்த ஒரு சூப்பரான பழங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே.
அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாசா விளம்பரத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாம்பழத்தின் ருசியை உணர்வீர்கள் அப்படின்னு. அந்த ஒரு டேஸ்ட்டு. இந்த உள்ளே இருக்க கொட்டையை கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அதுவுமே நமக்கு மருந்து தான். சுகருக்கு வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், காய வச்சு பொடியாக்கியும் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பனாசா தான். இந்த பனாசாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு விளைச்சல் கம்மி தான். பட் ஆனால் ஒவ்வொரு காயும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரைக்கும் வரும். அந்தளவுக்கு இது என்ன, நமக்கு மழை பெய்யாமல் காற்று அடிக்காமல் இருந்தால் போதும், எல்லா காயும் வந்து நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தோட்டத்தில் 3 வெரைட்டி பார்த்தாச்சுங்க. ரொம்ப ஒரு டேஸ்ட்டுங்க. என்ன சொல்கிறது, சர்க்கரையை பாகு குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த பழம். மரத்தில் பழுத்த பழங்கள் எல்லாமே அப்படி தான். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பனாசா தான். ஆனால் இதில் இன்னும் தண்ணி சரியாக பாய்ச்சாமல் இருக்காங்க. அங்கங்கே நமக்கு காய்கள் தெரியுது பாருங்கள். பனாசா இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க காய். இதெல்லாம் நல்ல வெயிட்டான காய், செம்ம வெயிட்டாக இருக்குது. மரத்துக்கு எப்படி ஒரு 50 காய் தேரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் 4வது வெரைட்டி தான் இவங்க வந்து என்னென்ன பேர், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். காசாலட்டுன்னு சொல்லுவாங்க, பஞ்சவர்ணம்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து நம்ம தோட்டத்தில் இவங்க பேர் வந்து பஞ்சவர்ணம். இவங்க ஓரளவுக்கு லிமிட்டடாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மருந்து அடிக்கிற டைமில் வந்து இந்த பூ வந்து இதாகாமல் கருத்து போய் இதிலே ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இதை வந்து சாரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் காய் வந்து ரேட்டு போகாதுங்க. இது ஓரளவுக்கு இருக்குது. இதுக்கு பேர் வந்து பஞ்சவர்ணம், 4வது வெரைட்டி நம்ம தோட்டத்தில். இவங்களும் பஞ்சவர்ணம் தான், தெரியுதா? ஆனால் நல்லா புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவுமே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பிடிச்ச ஒரு மாங்கான்னு சொல்லுவாங்க. நல்லா லட்டு மாதிரி திரண்டு வரும். ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணம் நமக்கு நிறையா காய் இருக்குது பாருங்களேன். இவர் வந்து சப்பட்டை ரொம்ப டேஸ்டான சப்பட்டை. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு இவர் பூக்குறாரு, இவரும். இது பஞ்சவர்ணங்க. பஞ்சவர்ணத்தில் ஓரளவுக்கு நமக்கு, பட் ஆனால் எல்லா காயுமே வந்து கொஞ்சம் சாரக்காய் ஆயிடுச்சு. சப்போட்டா பாருங்களேன், இது மரத்தில் பழுத்து இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம். வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க. பாருங்களேன், இந்த பழம்லாம் அணில் கொடுத்து வச்சது. இவன் வந்து கிளிமூக்கு மாங்காய், அப்போ சொன்னேன்ல, அதனால் இந்த மரத்தில் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிறையா உளுந்து கிடக்கு பாருங்களேன். இதா சில மரங்கள் வந்து காயில் வச்சாலும் இந்த மாதிரி உதிர்ந்துடும். ஸோ இதெல்லாம் ஊறுகாய் கற்றுப்பாங்க. ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்டான ஒரு காய். இவர் வந்து சப்பட்டை, இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் பூக்குறாரு. அவரும் சப்பட்டை தாங்க. மொத்தமாக 4 வெரைட்டி பார்த்தோம் பார்த்தீங்களா. இதுவுமே வந்து சப்பாட்டாயில் ஒரு வெரைட்டிங்க. இந்த வருஷம் தான் இந்த மரமே நமக்கு காய்க்குது. ஆனால் இதுலேயுமே வந்து நிறையா காய் சாரக்காயாக தான் இருக்குது, தெரியுதா? இங்கே கீழே உள்ளதெல்லாம் நமக்கு கிடையாது, காட்டுப்பன்றிகளுக்கு உணவு தான். இங்கே உள்ளது எல்லாமே, மேலே உள்ளது மட்டும்தான் நமக்கு மிஞ்சம். ஸோ இந்த மரத்துலையுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு காய் இருக்குது. ஆனால் 100க்கு ஒரு 30% சாரக்காயாக தான் இருக்குது. சாரக்காயினாலே நமக்கு விலை போகாதுங்க. ஸோ இதெல்லாம் தேக்கு மரத்துலேருந்து கொடுத்த அந்த விறகுகள். அது வந்து இது
கல்லாமை கிளிமூக்கு. ஸோ இதுவும் நமக்கு பனசா, நல்ல இந்த மரம் நல்ல காப்பு. இதுவும் பனசா தாங்க. ஸோ 2 மரத்துலையுமே நமக்கு நல்ல காப்பு இருக்குது. கீழே எல்லாமே பண்ணி அதோட வேலையை காமிச்சிட்டு போயிருக்கு பாருங்களேன். முண்டி முண்டி சாப்பிட்டுட்டு போயிடும் பனசா. தென் 5வது வெரைட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. நம்ம தோட்டத்திலே ஒரு 4 மரம் தான் இருக்குது. இது வந்து பாலாமணின்னு சொல்லுவாங்க. அந்த கலருக்கே வந்து இதுக்கு காசு கொடுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு காய். பிங்க்கும் க்ரீனும் கலந்தாப்பில் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க. சாப்பிட அவ்வளோ ஒரு இனிப்பான ஒரு காய். பாலாமணியவே தூக்கி சாப்பிட்டு போயிடும், அந்தளவுக்கு இனிப்பாக இருக்கும். இதுவுமே வந்து இந்த காட்டுப்பன்றிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய். கீழே உள்ளதெல்லாம் அவங்களுக்கு, மேலே உள்ளதெல்லாம் நமக்கு. இதுதான் இயற்கையோட விதி. மரத்தில் ஏதாவது பழம் பழுத்திருக்கும் பார்க்குறேன், ஒன்றுமே தெரியல. இது வந்து 5வது வெரைட்டிங்க நம்ம தோட்டத்தில். இதில் நல்ல ஒரு பெரிய பழம். இங்கே பாருங்கள், காயை எப்படின்னு ஒரு 1 கிலோ தேரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5வது வெரைட்டி பாலாமணிங்க. பாலாமணி மரத்திலே பழுத்து கீழே விழுந்திருக்கு பாருங்களேன். இதுதான் அதோட கலரு. இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். ஆனால் செம்ம ஒரு டேஸ்ட்டுங்க. எந்த அணில் சாப்பிட்டுச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாலாமணி. அது வந்து பனசா. அப்புறம் கொய்யா இருக்குது. இந்த மரம் வந்து இது ஒரு வெரைட்டி தான், பேர் மறந்து போச்சு எனக்கு. பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மரம். பேர் வந்து ருமேனியா. எஸ், ருமேனியா. இது ருமேனியாங்கிற வெரைட்டி. இதில் வந்து நமக்கு காய் ரொம்ப கம்மி தான். இது வந்து புளிப்பு தன்மையோடைய ஒரு காய்ங்க. இது வந்து 6வது வெரைட்டி. அண்ட் தென் கொய்யாவில் வந்து நமக்கு நாட்டு கொய்யா, சிவப்பு கொய்யா இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் இருக்கும். இது வந்து சப்பட்டைங்க. இந்த மரத்துக்கு ஒடிஞ்ச கதை என்னென்னா, கரடி வந்து ஏறி இதை உடச்சி விட்டு போயிடுச்சு. பழம் அதிகமாக இருக்கு. அதையும் சரி இதையும் சரி ஏறி உடச்சி விட்டு போயிடுச்சு. ஆனால் காய் அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த சிகப்பு கொய்யா, இது சிகப்பு கொய்யா தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சப்பாட்டாயில் ஒரு வெரைட்டிங்க. அங்கே நடுவில் ஒரு வெள்ளை சட்டை தொங்குதா, அது எதுக்குன்னா காற்றுல வந்து இந்த சட்டை ஆடுறப்ப பன்னிகள் வந்து ஆள் உட்காந்துருக்காங்க, ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இந்த பக்கம் சாப்பிடாமல் வரும். ஏன்னா அந்த கீழே தொங்குற காய்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு டெக்னாலஜி இது. இங்கேருந்து அந்த பாலாமணி மரத்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து சிகப்பு கொய்யாங்க. சீசனுக்கு அவ்வளோ ஒரு காய் கொடுத்தது. இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய காய் இருந்தது. ஸோ அகெயின் இதுக்கு உரம் வைக்கணுங்க. இது வந்து பாலாமணியில் ஒரு டைப்பு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 7 வெரைட்டி பார்த்துட்டோம். இது 8வது வெரைட்டி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய காயின்னு, கைக்குள்ளே அடங்காது, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து நமக்கு இது பனசா. இது ஊறுகாய் காய்ங்க. இதுவுமே நல்லா இனிப்பாக இருக்கும். ஊறுகாய் காய்னா கல்லாமைன்னு சொல்லுவாங்கன்னா, காயில் ஓரளவுக்கு ஒரு புளிப்பு தன்மையோட இனிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இது. இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ பன்னிகள் இதை வந்து சாப்பிடாது. ஏன் அப்படின்னா புளிப்பு தன்மை இருக்கிறதுனால இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து காலப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு பாலாமணி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதோட வெரைட்டி பேர் வந்து காலப்பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 9வது வெரைட்டி நம்ம தோட்டத்தில். இது வந்து சப்பட்டைங்க. ஓரளவுக்கு பன்னிகளுக்கு போக தான் மிச்சம், சாப்பிட்டுட்டு திங்க முடியாமல் போட்டுருக்கு பாருங்களேன். இதில் ஓரளவுக்கு நமக்கு காய் தெரியுது பனாசால. இங்கேருந்து அந்த மரத்தை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன்.
பாலாமணி. ஸோ 9வது வெரைட்டி. இந்த பழமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஏதோ கீழே கிடக்கு பாருங்கள். இதில் பழம் கிடச்சதுன்னா உண்மையிலே அதிர்ஷ்டசாலி நம்ம தாங்க. பழம் இல்லை, எவ்வளோ கிடக்கு பாருங்களேன். எஸ், இது சரியான பழம். பட் ஆனால் உள்ளே அழுகி இருக்குது. ஒன் சைடு சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு இனிப்பாக இருக்குங்க, செம்ம ஒரு இனிப்பு. இதுவும் பழம் தான். ஸோ நம்ம இன்றைக்கி லக்கி தான், ஏன்னா 2 பழம் கிடச்சிருக்கு நமக்கு. மற்றதெல்லாம் செம்ம சரியான பழங்க. 3 பழம் கிடச்சிருக்கு இன்றைக்கி நமக்கு. இதை சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் நம்ம இங்கே இடத்த விட்டேவோம். ஸோ பாலாமணியில் ஒரு 3 பழம் கிடச்சிருக்கு. உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் வாங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் எனக்கு பிடிச்ச வெரைட்டி, ஒன் ஆஃப் த வெரைட்டி வந்து இந்த பாலாமணிங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பழம் கிடைக்காது. இதை விற்கவும் மாட்டோம். இதை நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுப்போம். மொத்தமாக ஒரு 4 மரமோ 5 மரமோ தான் நமக்கு இந்த பாலாமணி அப்படிங்கிறது. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பழம். எங்கள் பழம் இருக்காதான் நினச்சேன். கலர் தெரியுதா? இதே மாதிரி இந்த ஃபுல் கலரும் வந்துடும். ஒன் சைடு பழுத்துருக்கு, ஒன் சைடு கொஞ்சம் காவட்டாக இருக்குது. அதாவது முக்கா பழம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா? அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவைன்னு சொன்னல, முதல்ல கடிக்கிறப்ப ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது, அதை முழுங்குறப்ப ஒரு இனிப்பு சுவை வந்து உணர முடியுது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. வா, இதில் ஒன் சைடு அழுகிருச்சு, ஒன் சைடு வந்து நல்லாயிருக்கு, பழுத்துருக்கு. அழுகுன சைடை வந்து விட்டுட்டு இந்த பழுத்த சைடை சாப்பிட்லாம். அழுகுனதுனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. ஒரு பழம் வந்து அழுகுது அப்படின்னா அது நல்ல பழம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பழம் மட்டும்தான் அழுகும். நம்ம கடைகளில் விற்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே, அப்புறம் வந்து எத்திலின் கார்பேட்னு சொல்லுவாங்க, ஒரு கல் இருக்குது, அந்த கல்லெல்லாம் வச்சு பழகிறதுனால அது அவ்வளோ சீக்கிரத்தில் அழுகவும் செய்யாது. ஆனால் அந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வயிற்று உபாதைகள் வந்து வரும். அதே நேரத்தில் நமக்கு இந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு டேஸ்ட் தான் அதில் இருக்கும். இயற்கையான நேச்சுரலாக வர்ற அந்த மாம்பழத்தோட சுவை வந்து அதில் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்றது எல்லாமே வந்து ஆர்கானிக், நேச்சுரலாக இருக்குது. ஏன் அதனால தான் நம்மளோட பழம் வந்து அழுகிறது. இன்னொன்று, மரத்துலேயே வந்து பழங்கள் பழுத்திருக்கும். ஸோ இந்த சீசனில் என்னால் காமிக்க முடியல. மேபி அந்த பக்கம் போகிறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பழம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த சாறு வெளியே வருது பாருங்களேன். வா, கை முழுக்க சாறு தான். செம்ம, உண்மையிலே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, செம்ம டேஸ்ட்டு. பழத்தை உங்களுக்கு உரித்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஒன் சைடு அழுகி இருக்குது, இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா. இந்த சைடு நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்குங்க. இதனால தான் வந்து பாலாமணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் மற்ற பழங்களுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பழம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதே மாதிரி இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டைகளை வந்து கொஞ்சம் தூரம் போட்டுருவேன். ஏன் அப்படின்னா மழை பெஞ்சு மரத்துக்கு அங்கங்கே நமக்கு இங்கே நம்ம தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டை மரம்னு சொல்லுவாங்க, அது நிறைய இடத்துல வந்துடும். நம்ம மண் வந்து அந்த மாதிரியான உயிர் மண். ஸோ இதை சாப்பிட்டாச்சு, ஒன் சைடு விட்டுருக்கேன். அது வந்து புழு இருக்குது, அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம். இதை போட்டுட்டோம்னா இந்த கொட்டையோட வீரியத்துக்கு அது எந்திரிச்சு இந்த மரமாக மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறையா மரங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்குது. ஸோ தூக்கி போட்டாச்சு. இது வந்து ஓகே, முக்கால் காயாக இருக்குது. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேணாம், வீட்டுக்கு கொண்டு போகலாம். நம்ம சாப்பிட்டாச்சுல, வீட்டில் போய் யாருக்காவது கொடுக்கலாம். எதுவுமே முக்கால் காய்ங்க, ஆனால் நல்லாயிருக்கு. நமக்கு லக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த மாங்காய் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ மொத்தமாக 9 வெரைட்டி பார்த்துருக்கோம். தென் அடுத்ததை சுற்றி காமிக்கிறேன், வாங்க போகலாம்.
சூப்பரான அந்த பழத்தை சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன், சப்பட்டை. இவங்க வந்து பனாசா. பனாசா நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டியில் கம்மி தான், பட் ஆனால் வெயிட் ரொம்ப ரொம்ப கூட இருக்குங்க. இவங்களும் பனாசா தான். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பஞ்சவர்ணங்க, காசாலட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காய். இதுக்கு இன்னும் தண்ணி நல்லா ஓடணும். தண்ணி ஓடாமல் இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்களா பழுத்துருக்கு. எவ்வளோ பழங்கள் கீழே கிடக்கு பாருங்கள். ஸோ இந்த பழுத்த பழத்தை நல்லா சாப்பிட்லாம். ஸோ இவங்க அணில் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கே விட்டுடலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பஞ்சவர்ணம். நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இதுவுமே வந்து பஞ்சவர்ணம் தாங்க. இதுவரை நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோமே பாலாமணி அப்படிங்கிற வெரைட்டி தான். பட் ஆனால் சாரை பிடிச்சிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி சாரை பிடிச்சா நமக்கு காய் வந்து விலையே போகாது. இது பெரிய மரமாக இருக்குது, ஆனால் காய் ஒன்றுமே இல்லை இதில். இது வந்து சப்போட்டா வெரைட்டி. இது இந்த மரம் தான் வந்து நமக்கு மரத்திலே பழுத்து நிறையா பழங்கள் கிடைக்கும். மயில் தங்குற மரம் இந்த மரம். ஏன்னா தோட்டத்துக்கு கார்னரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் வந்து மயில் தங்குவாங்க. பெரிய பெரிய பழங்களாக இருக்கும். மரத்துலேயே வந்து இந்த தெரியுதா, உச்சியில் பெரிய பெரிய பழங்களாக இருக்கும். நம்ம பழமாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மரத்துக்கு வந்தால் நிறையா சாப்பிடலாம். ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து மாம்பழம் கொடுக்குறாங்க. இது வந்து பாலாமணியா இல்லை காலப்பாடி மாதிரி தெரியுது. காலப்பாடியில் ஒரு வெரைட்டி. ஸோ மரத்துலேயே பழுத்துருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பழுக்குது பாருங்களேன், எல்லோயிஷாக வருது பாருங்கள். பட் ஆனால் காய் பறுக்கணும். பறுக்காமல் பழுத்ததுன்னா அதில் ஐயோ கீழே வந்துச்சு, சாரி. பறுக்காமல் பழுத்துச்சுன்னா அதில் வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்காது. இதில் இந்த சைஸுக்கு வரணும் மரமானது, காயானது இந்த சைஸுக்கு வந்தால் தான் பழம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பட்டா வெரைட்டியில் இது ஒன்று. இதுவும் வந்து பஞ்சவர்ணங்க. பஞ்சவர்ணத்தில் இது ஒரு ஸ்பெஷலான மரம். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. உண்மையிலே லட்டுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்களேன். கை இந்த உள்ளங்கை அளவுக்கு கூட நிற்க மாட்டேங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உள்ளங்கையை விட பெருசாக இருக்குது. இது வந்து பஞ்சவர்ணம். அவ்வளோதான், 9 வெரைட்டி முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மரங்களே தான் ரிப்பீட்டடாக வரும். மரங்களை வேணால் உங்களுக்கு நான் காமிச்சிட்டே போகிறேன் பழங்களை. இது போக நம்மகிட்ட பலாமரம் இருக்குது, நாட்டு நெல்லிக்காய் இருக்குது, அப்புறம் அரைநெல்லிக்காய் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது பனாசா, அதுவும் பனாசா, அதுவும் பனாசா, இது பனாசா தெரியுதா. பனாசாவுமே நமக்கு மரத்தில் பழுத்துருக்குங்க. இந்த மரம் வந்து பாம்பு மரம்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதில் நிறையா பாம்பு இருக்குது. அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல அந்த குன்னிமுத்து, அது இந்த மரத்தில் காய் காய்ச்ச மாதிரி காய்ச்சிருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் சேஃபாக போகணும். இது வாதாங்கொட்டை மரம்னு சொல்லுவாங்க. நான் பாதாம் மரம்னு வாங்கி வச்சேன், பரவாயில்ல, மழைக்கு நல்லா தழுத்து வந்துருச்சுங்க. அதோ தெரியுதா சிகப்பு கலரில், அது எல்லாமே குன்னிமுத்துங்க. ஸோ இது வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு குழந்தைகளுக்கு பாசிமணியாக கட்டுவாங்க. குன்னிமுத்து அங்கே மேலே தெரிகிறது எல்லாமே குன்னிமுத்து தாங்க, சிகப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே. சித்த மருத்துவத்தில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மரத்தில் ரொம்ப நேரம் நிற்க வேணாம், பாம்பு இருக்குது, ஸோ போயிடலாம். இது வந்து கிளிமூக்கு, கல்லாமைன்னு சொல்லுவாங்களா அது. இது பனாசா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு மொபைலில் பார்க்குறப்ப இது ஓரளவுக்கு நார்மலான காயாக இருக்கும். ஆனால் இந்த காய் வந்து 1 கிலோலேருந்து 1.25 கிலோ தேருங்க. இதில் காய் குவான்டிட்டி கம்மி தான், பட் ஆனால் இடம் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இங்கே தெரிகிறது பாருங்கள். இது எல்லாமே இந்த காயை வந்து பன்னிகள் சாப்பிடாது, ஏன்னா இது வந்து ஒரு புளிப்பு தன்மையுடைய காய் பனாசா அப்படிங்கிறது. அதனால் பன்னிகள் இதை சாப்பிடாது. தெரியுதா, கீழே தொங்குறது எல்லாமே வந்து இது கிளிமூக்கு தான். இந்த பக்கமும் தொங்குது பாருங்கள்.
இது வந்து சப்பட்டைங்க. பஞ்சவர்ணம், இதுவும் பஞ்சவர்ணம். அங்கே தெரிகிறதும் பஞ்சவர்ணம் தான். தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஏதோ சின்ன சின்ன பந்தை தொங்க விட்ட மாதிரி இருக்கா, இதெல்லாம் பஞ்சவர்ணம். பட்டு அந்த இடத்துல தெரிகிறது பலாமரம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பஞ்சவர்ணம், அதாவது காசாலட்டுன்னு சொன்னால அந்த வெரைட்டிங்க. கீழே உள்ளதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி காட்டு பணிகளுக்கு போய் சேர்ந்துடும். பெரிய ஒரு உலவ மரம் அப்படியே காற்றுக்கு அடித்து உடஞ்சி விழுந்துருக்கு பாருங்களேன். இயற்கைக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணம் தானே. அப்புறம் அந்த இதுக்கு பின்னாடி ஒரு மூங்கில் மரம் இருக்குது. ஸோ இவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நம்ம தோட்டத்தில் ஒரு 4 பலா மரம் இருக்குது. இதெல்லாம் முதலே வச்சதுனால இவங்க வந்து அறுவடைக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் கிளிக்கு ரொம்ப பிடித்த மரம், உழவு மரம் சொல்லுவாங்களே அது. இதில் தான் வந்து நமக்கு வருஷம் பஞ்சை எடுத்து தல்லாணி செஞ்சுப்போம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது ஆட்டுக்காரங்கிட்டேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எங்களுக்கு. இந்த இடத்துல நடந்தாலே இந்த பூமர் பபுள் கம் வாடை வருது இதில். அதுபோக ரீசெண்டாக இப்போ வச்சது வந்து நான் அத்தி வச்சேன், அத்தி மரம் இருக்குது. அண்ட் தென் செவ்வாழை வச்சேன். இது வந்து எலுமிச்சைங்க. எலுமிச்சையில் 1 2 3 4 5 6 வெரைட்டி இருக்குது. தென் கொய்யா, அங்கே தெரிகிறது கொய்யா, அங்கே போய் பார்க்கலாம். எலுமிச்சையில் இதெல்லாம் வந்து இப்போ வச்ச வெரைட்டிங்க. இந்த இதில் இது வந்து நாட்டு கொய்யா. அப்புறம் மாதுளை வந்து இப்போ ரீசெண்டாக வச்சது. பரவாயில்ல, இது வராதுன்னு நினச்சேன், நல்லா வந்திருக்கு. இது வந்து தாய்லாந்து மாதுளைன்னு சொன்னாங்க. இங்கே ஒன்று வச்சுருந்தேன். இதெல்லாம் தாய்லாந்து மாதுளை தான், கருகி போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெரைட்டி. தென் அங்கே தெரிகிறது நாட்டு மாதுளை. இந்த மரம் வந்து கொட்டை மரங்க, அதாவது நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து வளர்ந்ததான். மேக்ஸிமம் இந்த தண்ணி தொட்டி ஒட்டி இருக்கிற அந்த பலாவாக இருக்கட்டும், இந்த மாமரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு போட்ட அந்த விதையிலேருந்து வந்த மரங்கள் தான் இது எல்லாமே. இது வந்து நாட்டு மாதுளை. ஈஸியாக வந்து பூச்சி தாக்குதலுக்கு ஆளாயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால தான். மருந்தெல்லாம் அடித்து இது பண்ணோம்னா நல்லா வருவாங்க. ஸோ இந்த வியூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வியூங்க. இங்கேருந்து இந்த மலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். ஸோ அதுபோக சப்போட்டா அந்த இருக்குது பாருங்களா, சப்போட்டா, தென்னை. இங்கே பாருங்கள், சப்போட்டா கரடிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. மரத்து மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சீசன் டைம்லாம். சப்போட்டா ஒரு 3 மரம் இருக்குங்க, தெரியுதா? இப்போ தான் வந்து அரும்பு விட்ட மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் எலுமிச்சை. கண்டிப்பான முறையில் வந்தால் அப்படின்னா ஒரு 5 பழமாவது எனக்கு கிடைக்குங்க. இங்கே பாருங்களா எவ்வளோ கிடக்குதுன்னு. 1 எல்லோ விஷயம் இருக்குங்க, சாறு அவ்வளோ இருக்கும் இந்த பழத்துலலாம். 2 3 அப்புறம் அங்கே கொஞ்சம் இருக்குது. எலுமிச்சை, இதுவும் எலுமிச்சை தான். இது வந்து பலா. இந்த பலாவில் ஒரு 4 இருக்குது, அதில் ஒரு 8 பார்த்தோமா. பழத்தை பாருங்களேன், ஆரஞ்சு பழம் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குங்க. பா, ஏதோ காட்டு மாடு மாதிரி தெரியுது கால் தடம் பார்க்குறதுக்கு. எலுமிச்சைங்க. ஸோ இங்கே நிறையா கிடக்கு. 5
நமச்சிவாய 6 7 8 பழம் கிடச்சிருக்கு இன்றைக்கி எலுமிச்சம்பழம். நமக்கு மினிமம் சொன்னால நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 பழமாவது கிடைக்கணும். அது அங்கே ஒன்று கிடக்கு பாருங்கள். குட்டி பழம் 2 இருக்குது, 9 10 பழம். ஸோ எலுமிச்சையில் இன்றைக்கி நமக்கு 10 பழம் கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இது அரைநெல்லி, அரைநெல்லியில் 2 இருக்குது. அப்புறம் சீதா மரம் இருக்குது, நாவல் மரம் இருக்குது. இது வந்து நாவல் சீசனுக்கு வந்து நல்லா பழம் கொடுக்கும். இது வந்து பெரிய நெல்லிக்காய் கீழே கிடந்தா பார்த்தா கிடக்கும், ஒன்றும் இல்லை. இது வந்து சீதாங்க, சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது. இது நாவல், அதுவும் நாவல். அங்கே தெரிகிறது வந்து சீதா மரம் தான். அவ்வளோதாங்க. தென் இந்த பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முழுக்க இந்த சேம் இந்த 9 வெரைட்டிஸ்குள்ளே உள்ள மரங்கள் தான் இருக்கும். தென் இந்த செடியை பற்றி சொல்லணும். இது என்னென்னா, ஒரு பக்கம் வந்து எல்லோவாக பூக்கும், இன்னொரு பக்கம் வந்து ரெட்டிஷாக பூக்கும். நாடு செம்பருத்தி இருக்குல்ல, அது மாதிரி பூக்கும். மல்லிகை சீசனுக்கு இந்த பக்கம் நடந்து போக முடியாது, அந்த அளவுக்கு பூத்து குலுங்கும். இதில் இது சங்குப்பூங்க, நாட்டு மருத்துவம் நிறைந்தது இந்த சங்குப்பூ. பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து இதுதாங்க, பஞ்சவர்ணம். இவங்கெல்லாம் வந்து பனசா, அவரும் பனசா தான். பட் நமக்கு டைம் இல்லை, கிளம்பலாம். இது ஃபுல்லு சாரைக்காய்ங்க, சாரை பிடிச்சிருக்கு பாருங்களேன். இங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். சப்பட்டை, இவங்க பனசா, அவர் சப்பட்டை, இவர் பனசா. அங்கே தெரிகிறவங்க பஞ்சவர்ணம், இதெல்லாம் சப்பட்டாங்க. சப்பட்டையில் ஏதோ பழம் மாதிரி தெரியுது, பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே 2 இது கீழே கிடக்கு பாருங்களேன். பழமாக இருந்தால் லக்கு, மரத்தில் அழுகிருச்சு. மரத்தில் அழுகிருச்சு இதெல்லாம் பழுத்து. சப்பட்டா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் கொஞ்சம் கூட இருக்குங்க. பட் ஆனால் இதெல்லாம் சாரைக்காய் நமக்கு ரொம்ப நட்டம்தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா மேலே, அதுவும் சாரைக்காய் தான். ஆனால் இந்த மரத்தில் உச்சி வரைக்கும் பழம் இருக்குங்க. ஜாக்கிக்கு பாவம் கண்ணில் அடிபட்டிருக்கு. இது சப்பட்டங்க. பாவம் எனக்கு, ஆனால் கண்ணில் அடிபட்டிருக்கு. நாய் கூட போய் சண்டை போட்டு. இந்த மரம் வந்து ஸ்பெஷலுங்க. எப்பயுமே இதில் வந்து அதிகமாகவே காய் காய்க்கும். பட் ஆனால் இந்த வருஷம் கம்மி தான். மரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஏதோ பந்தை கட்டி தொங்கிட்ட மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். பஞ்சவர்ணம். கீழே 1-2 காய் கிடக்குது. அந்த பக்கம் ஃபுல்லுமே கல்லாம வெரைட்டி தாங்க.
காமிக்கிறேன். இது பஞ்சவர்ணம் பனாசா. இதுவும் பனாசா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ருமேனியாங்க. இந்த பழம் ரொம்ப ரொம்ப புளிப்பு தன்மையோடு இருக்கும். ருமேனியா. பட் ஆனால் காய் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பஞ்சவர்ணம் மாதிரியே தான் இருக்கும். ருமேனியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் இதில். அவ்வளோதான். அந்த பக்கம் போனோம்னா கல்லாமை நிறையா பார்க்கலாம். ஸோ அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லுமே இது பனாசா மாதிரி தெரியுது. ஆனால் நான் பருக்கலை. இல்லை இது பனாசா கிடையாது. இது பஞ்சவர்ணம். அந்த 3 வரமே நமக்கு பஞ்சவர்ணங்க. கடைசியில் ஒரு மரம் இருந்தது. பட் ஆனால் மழை தண்ணி பேஞ்சு தாகி போச்சு. இதுவும் பஞ்சவர்ணம் தான். இது பனாசா. எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் கீழே. பன்னிங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். பழங்களே அதிக விலை கூடின பழம் இந்த பனாசா தாங்க. கீழே தரையை தொட்டுக்கிட்டு நிற்கிது பாருங்களேன். அவ்வளோதாங்க. நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பக்கத்து தோட்டத்தில் உள்ள மரத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம தோட்டத்தை விட அது கொஞ்சம் பெரிய மரம். அதனால் அதில் காய்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது கிளிமூக்கு மாங்காய். ஸோ இங்கே தெரிகிறதும் கிளிமூக்கு மாங்காய் தாங்க. இதில் ஒரு 4-5 மர வெரைட்டிஸ் இருக்குது. கிளிமூக்கில் தெரியுதா? அந்த தாரில் போனோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு டைம் இல்லை. கிளம்பிடலாம். ஈவினிங் ஆகிடுச்சு. இதுவும் கிளிமூக்கு தான். பார்த்துட்டு இருக்கிறது சப்போட்டா தாங்க. நம்ம கீழே பார்த்துட்டு இருந்ததுக்கும் மேலே பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியுது. இதுவும் ஒரு அழகு. வேறு அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சைடு நமக்கு சாரை அந்தளவுக்கு இல்லை. காய் நல்லா தெளிவாக இருக்குது. வேர்ப்பலாலே இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டி. இந்த மரத்தில் எப்போயுமே கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே காய்க்கும். தெரியுதா? தூரத்தில் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் கீழே தாங்க காய்க்கும். அதான் வேர்ப்பலாவோட ஸ்பெஷாலிட்டியாகும். கை கட்டுற தூரம் தான் இருக்குது. மரமும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஹைட்டாகவும் இல்லை. வெறும் நம்ம கை எட்டுற தூரம் இருக்குங்க பாருங்களேன். எல்லாமே நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பபுள்கம் வாசனை வருது. பூமர் பபுள்கம் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வருது. உச்சி வரைக்கும் இருக்குது பாருங்களேன். அங்கே வரை தெரியுது. கீழேருந்து இங்கே இங்கே அங்கே 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 மேலே வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மரத்தில் எப்படியும் ஒரு 40 காய்க்கு மேலே இருக்கும் போல். இப்போ பார்க்க போகிறது ருமேனியாவில் ஒரு வெரைட்டிங்க. இதை தான் சாரைன்னு சொல்லுவோம். இப்படி இருந்ததுன்னா நமக்கு ப்ரைஸ் போகாது. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கெல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் சப்பட்டை. ருமேனியாலே 3-4 வெரைட்டி இருக்குது. சைஸை பொறுத்து இருக்குது, டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ருமேனியா மேக்ஸிமம் நமக்கு புளிப்பாக தான் இருக்கும்.
இனிப்பு தன்மையோட பழம் பழுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்கு மரத்திலே பழுத்தது இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்க்குறது வந்து பஞ்சாவரணம் வெரைட்டி. இல்லை இது ருமேனியா, பஞ்சாவரணம் கிடையாது. இந்த சைஸை வச்சு சொல்கிறேன். முக்கோண ஷேப் வரும், இதுதான் ருமேனியா. பஞ்சாவரணம் அப்படிங்கிறது ரவுண்டாக இருக்கும், பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அங்கங்கே பட்டர்ஃப்ளைஸ் பறந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக. இங்கே பாருங்களேன் எவ்வளோ காய். எல்லாமே வந்து இதை தான் வந்து எடுத்துகிட்டு போய் லூஸில் விற்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு காய் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். இங்கே கீழே அந்த வேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டு போகிற காயை தான் 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்க. இது நல்ல காய், சப்பட்டை. அவ்வளோதாங்க. ஸோ ருமேனியா வெரைட்டி மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கலை, இதுக்கு அல்லாமல் அதையும் காமிச்சாச்சு. ஸோ நம்ம அப்படியே போகலாம். இப்போ பார்க்குறதாங்க சப்பட்டை. சப்பட்டைங்கிறது இந்த சைஸை விட இந்த சைஸ் வந்தால் தான் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது. மரத்துலேயே பழுத்துருச்சு, பழுத்து கீழே விழுந்துருக்கு பாருங்களேன். இதுதான் வந்து சப்பட்டை. ஆனால் இந்த மரத்துக்கு இது சைஸ் வந்து சின்னது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் இது பருக்கணும், இன்னும் ரொம்ப பெருசாக வரணும், வந்தால் தான் வந்து இதுக்குரிய அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்குங்க. ஆனால் டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு இருக்கும் காய்.
சிகப்பாக இதாக இருக்குங்க. இது கலரே கொடுத்துருவாங்க. என்ன கலர் வருங்க? ரெட்டிஷாக இல்லையா? தோப்பில் பார்த்துருக்கீங்களா? வந்து சப்படை மரம் தாங்க. ஆனால் இதில் எவ்வளோ மரம் பழம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் சாப்பிடக்கூடியது தான். பட் ஆனால் நம்ம கரெக்டான டயத்துக்கு இந்த இதெல்லாம் சரியான பழங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான டயத்துக்கு எடுத்துருக்கணும். இதுவும் நல்லாயிருக்கு. அது 2 நாளைக்கு முன்னாடியே விழுந்திருக்கு, அழுகி போச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு 2 பழம் கிடச்சிருக்கு. மேபி இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இது சாரக்காய். ஒரு 3 பழம் கிடச்சிருக்கு. இந்த மரத்தில் நிறையா விழுந்துருக்கு. அங்கங்கே தெரியுதா? 3 இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். நாலு பழம் அது அழுகி போச்சு. இதுவும் அழுகி போச்சு. கிட்டத்தட்ட 4 பழம் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி பாருங்கள்.